ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி என்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா, ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, பௌர்ணமி தேதி, பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாருங்க. இந்த 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் முக்கியமாக மிக மிக ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன்னா என்னென்னா, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, அதை ரெக்கார்ட் பண்ணலாம், அல்லது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள். சனி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே சனி 11ஆம் இடத்தை பார்த்தா நல்ல குபேரனுக்கு இணையான சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் மட்டும் இல்லை, அதிக லாபத்தை, உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கு லாபத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுவும் சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. ஸோ அதை பொதுவாகவே சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கனால, இவ்வளோ நாளாக அந்த வக்ரம் இருந்தனால பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்போ பூரணமான அனுகிரகமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. தொழில் மூலிமா நல்ல வருமானம், தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் மட்டும் இல்லை, நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் குபேர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லக்ஷ்மியோடைய பூரணமான அனுகிரகம் பெற்ற அந்த ஸ்தானம். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கும் பட்சத்தில் தான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, எதுக்காக இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ஈஸியாக எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நம்பக்கூடியதுன்னா, ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்கள நம்புவீங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்கிறீங்க, சேட் பண்ணுறீங்க, அது ஸ்க்ரீன் ரெக்கார்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல மற்றவங்களை பற்றி காசிப் பேசவே பேசாதீங்க. அதை நீங்கள் நல்லதுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட அதை திரித்து பேசி விட்டுருவாங்க. நீங்கள் யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க. ஒருத்தங்களுடைய நீங்கள் முன்னேறது மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்தவங்களையும் முன்னேற்றி கையோட கூட்டிகிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. பட் ஆனால் இதுக்கு உண்டான ரெகக்னைஸு கண்டிப்பாக கிடைக்காது. பொதுவாகவே கலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல நாலேஜும் இருக்கும். அதே மாதிரி கலை, நகைச்சுவை உணர்வு இயற்கையாகவே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மற்றவங்களும் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏமாற்றத்தில் தான் முடியும். நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு ஜோக்குக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் அது யதார்த்தமாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கலத்திரமாக, அதாவது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டால் போதும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே மேலிடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு. வேலை மாற்றம் இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லனா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறோம். நீண்ட தூர பிரயாணங்கள், வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ ஃபாரின் போகிறதுக்கு, வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் தான். அதே மாதிரி புத்திர ஸ்தானம், அதாவது புத்திர பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண காலங்கள் சனியுடைய தாக்கம் இல்லாதனால அது உங்களுக்கு தசாபுத்திகள், 7ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் இருந்துச்சு அப்படின்னா திருமண பிராப்தம் உண்டு. சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு.
நல்ல அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு அனுக்கிரகம் இருக்கும் பட்சத்தில், ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதா நடக்கும். ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது, புனித பயணம் மேற்கொள்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். நீங்க போகணும்னு நெனச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு கோயிலுக்கு போயி, அங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கே நெறைய சேஞ்சஸ், மன நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உபாசனை பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு, அதே மாரி தந்தையாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். உங்களுக்கு நல்ல நன்மதிப்பு இந்த சொசைட்டில வந்து பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய ஆசீர்வாதமும், அவங்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆளுடைய சந்திப்பு, அது மூலியமா உங்களுக்கு ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கும். படிப்புல ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஞாபக மறதி இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்க படிச்சாகணும். வேற வழி கிடையாது. படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வாழ்க்கை. படிச்சு முடிச்சா கண்டிப்பா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணி, அதுக்காக நெறைய டைம் எழுதி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உறுதியாக நீங்க பாஸ் ஆயிருவீங்க. அதே மாரி தந்தையாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். தந்தையார் வழி சொத்துக்கள் வரும். தந்தையாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில. அதனால தந்தையுடைய தொழில எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு. மெயினா வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா, அதில நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. கணவன் மனைவியிடையே சண்டைகள் இருந்தா சமாதானமா போங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து நகைச்சுவையா பேசுறேன்னு சொல்லி உங்களுடைய லைஃப் பார்ட்னர பத்தி நீங்க பேசும்போது, அது கண்டிப்பா சண்டையில தான் முடியும். பொதுவாவே மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸோ நீங்க ஜோக் அடிக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படின்னா சண்டை வந்து அது கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு இதுலலாம் போய் முடிஞ்சிரும். ஸோ அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் ஆகும். நீங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வேற வழக்குகள் இருந்தாலும், அது உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கனால, ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணம் மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல டைமு, ஆபரண சேர்க்கைலாம் உண்டு. அம் இடம் விக்க முடியாதவங்கலாம் வந்து இந்த காலத்துல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இடம் விக்கிறதுக்கு உண்டான வாங்கி போட்டுட்டு இத சேல் பண்ணிறலாம் நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரா அதே மாரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல காலம். இந்த காலத்துல வந்து நல்ல லாபத்தோடயே வந்து நீங்க உங்களோட இடத்தெல்லாம் விக்கணும்னு நெனைக்கிறவங்கலாம் விக்க முடியும். உங்களுடைய பாகப்பிரிவினை உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பாகம்லாம் வந்து உங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் தன்னால தேடி வரும். எத தொட்டாலும் லாபம், எத தொட்டாலும் பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்ஸு நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சட்டத்துக்கு புறம்பா செஞ்சீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல லஞ்ச லாவணியங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா, அது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு உண்டான தண்டனைகள் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்திலயோ அல்லது அரசியல்வாதிகளா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கலைத்துறைக்கு இது 200%ங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. உங்களோட விஷயங்கள்லாம் வந்து வெளியில வரும். அதுக்குண்டான அங்கீகாரம், பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தன்னால தேடி வரும். இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அழியாத புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.